ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் ஸ்லோகங்கள் 31-32. தபஹா ஸ்வதர்மவர்த்தித்வம் மனசோ தமனம் தமஹா க்ஷமா துவந்த்வ சகிஷ்ணுத்வம் ஹ்ரீஹி அகாரிய நிவர்த்தனம். எது தவம்? கடமையை செயலாக்குதல் தான் தவம். ஸ்வதர்மவர்த்தித்வம் மனதை அடக்குதல், மனம் மூலமாக இந்திரியங்களை அடக்குதல். மனசோ தமனம் தமஹா, அதுதான் தமஹா அல்லது கட்டுப்பாடு. பொறுமையோ இரட்டையாக உள்ளவற்றை வசைப்பாடாமல் சகித்து கொள்ளல். க்ஷமா துவந்த்வ சகிஷ்ணுத்வம். ஹ்ரீம் கடைசியில் வெட்கப்படுதலும் வேண்டும், செய்யக்கூடாத காரியம் செய்வதற்கு. ஹ்ரீஹி அகாரிய நிவர்த்தனம். யக்ஷ பிரஷ்னத்தில் 88வது ஸ்லோகம் இது. தர்மபுத்திரன் சொல்லுவதாக அமைந்துள்ளது. சொல்லுவது சுலபம், நடத்தி காட்டுவதே துர்லபம். தவம், தமம் அல்லது இந்த மனக்கட்டுப்பாடு, க்ஷமா அல்லது பொறுமை, ஹ்ரீ அல்லது வெட்கம், இவை யாவும் ஓரிடத்தில் ஒருவரிடத்தில் இருக்கும் பொழுது என்னவென்று விவரிப்பது? வால்மீகியின் நிலைமையும் அதுதான். சர்க்கம் 18 31வது ஸ்லோகமாக இவ்வாறு கூறுகிறார். தம் ஆர்ஜவ சமாயுக்த அனார்யா சத்தியவாதினம். நேர்மையின் உருவம் ராமனே. ஆர்ஜவ சமாயுக்தம் சத்தியவாதினம். வாக்கிலிருந்து வெளிவருவது உண்மை மட்டுமே. சத்தியவாதினம். அந்த ராமனிடம் பேசவும் துணிந்தாள் அனார்யா. மதிப்பை தானே தன் செயலால் வார்த்தைகளால் குறைத்து கொண்டவளான கைகேயி. உவாச்ச ராமம் கைகேயி வச்சனம் பிருஷ தாருணம். குணக்குன்றான ராமனிடம் கைகேயி மெல்ல மெல்ல கொடுமையான வார்த்தைகளை பேசினாள். பேச்சில் தர்மம் அகன்றது, நன்றி விடை பெற்றது. அவள் கூறினாள். 32வது ஸ்லோகம் இது. புரா தேவாசுரே யுத்தே பித்ரா தே மம ராகவ. எப்பொழுதோ நடந்த ஒன்றை இளைஞன் ராமனிடம் கூற முயற்சித்தாள். புரா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்றோ நடந்த யுத்தம் அது. பித்ரா தே ராகவகா, உன் தந்தையும் தேவர்க்கு உதவ சென்றார், நானும் சென்றேன். ராகவ என்று விളിக்கிறாள். தேவர்கள் ரகுவம்சத்தவரை உதவிக்கு அழைப்பவர் தெரியும் தானே. ராகவா ரகுகுலத் தோன்றலே என்று கூறுகிறாள். ரக்ஷிதேன வரௌ தத்தௌ சல்யேன மகாரணே. சல்யேன அஸ்திர சஸ்திரங்களால் படுகாயமுற்ற அவரை காப்பாற்றியதால் வரௌ தத்தௌ 2 வரங்களை மகாரணே அப்பொழுதே அந்த போர்க்களத்திலேயே தந்தார் என்று கூறி நிறுத்துகிறாள். இன்னும் அந்த வரங்கள் என்ன என்பதை சொல்லவில்லை அவள். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.